ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وإنها لكبيرة إلا على الخاشعين صدق الله العليم. எட்டாவது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சேலம் நூரில் இஸ்லாம் அரபிக் கல்லூரியின் கண்ணியத்திற்குரிய முதல்வர் அவர்களுக்கும் பள்ளி நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் கண்ணியத்திற்குரிய ஆசிரியர்கள் தாய்மார்கள் என்னை போன்ற சக மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தொழுகையை பேணுவோம். அல்லாஹ் நமக்கு கடமையாக்கப்பட்ட கடமைகளில் தொழுகை முதன்மையாகும். தொழுகை இல்லாதவனுக்கு மார்க்கத்தில் எந்த பங்கும் இல்லை. மனிதனுக்கு தலை எவ்வளவு முக்கியமே அது போன்றுதான் தொழுகை. இன்று 5% கூட மக்கள் சரியாக தொழுவதில்லை. கியாமத் நாளில் கேட்கப்படும் முதல் கேள்வி தொழுகைதான். பெண்களின் நிலைவை சொல்லவே தேவையில்லை. டிவி சீரியல்களும் செல்போன்களும் முழு நேரத்தை வீணாக்குகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? நான் கேட்கின்றேன், உட்கார்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களில் இன்று ஃபஜர் தொழுதவர்கள் எத்தனை பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய கடமையை செய்தால் நம் கணவனோட கடமை பிள்ளைகளோட கடமை எப்படி செய்ய போகிறோம்? இன்று நாம் லைட்டிற்கு அல்லவா அடிமையாகி போனோம். 24 மணி நேரம் செல்போனிலே வாழ்க்கையை துவத்திவிடும். நாம் எங்க தொழ போகிறோம்? ஃபஜர் தொழுகை விட்டவனே பாவியே என்றும், நொஹர் தொழுகை விட்டவனே நஷ்டவாளியே என்றும், அசர் தொழுகை விட்டவனே குற்றவாளியே என்றும், மஹ்ரிப் தொழுகை விட்டவனே காஃபிரே என்றும், இஷா தொழுகை விட்டவனே அல்லாஹ்வின் கடமைகளை வீணாக்கியவனே என்றும் மலக்குகள் அழைக்கின்றார்கள். இதற்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? மேற்க கூறப்பட்ட வாசனத்தின் அல்லாஹ் கூறுகிறான், தொழுகை யாருக்கு சுமையாக இருக்குமா என்றால் அல்லாஹ்வுடைய பயமும் இல்லாதவருக்குனா பெரு சுமையாக இருக்கும் என்று திருக்குரான் கூறுகிறது. தொழுகை இல்லாத வீட்டில் எப்படி பரக்கத் வரும், எப்படி ரஹ்மத் வரும்? எல்லாருக்கும் எதே தனியே தந்தால் தொழுகை மட்டும் எந்த சர்க்கை இல்லை. தண்ணீர் இல்லையா? தயமம் செய்து தொழு. நின்று தொழுக முடியவில்லையா? உட்கார்ந்து கொண்டு தொழு. உட்கார்ந்து கொண்டு தொழ முடியவில்லையா? படுத்து கொண்டு தொழு. தொழுகை விடுவதற்கும் எந்த வாய்ப்பும் இல்லை. ஜவாஹிர் என்னும் நூலில் இப்னு ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதியுள்ளவாறு, ஒரு பெண் இறந்து விட்டால் அடக்கம் செய்யப்பட பொழுது அவளது சகோதரி பணப்பை கபருக்குள் விழுந்தது. அது அவளுக்கு தெரியவில்லை. பிறகு கபருக்குள் விழுந்திருக்கலாம் என்று நினைத்தாள். கபருக்குள் தீக்கொழுந்துகள் நிரம்பியதன. அதை பார்த்து அழுதவாறு தமது தாயார் எடுத்து நடந்ததை கூறி விளக்கம் கேட்டார். அவள் தொழுகையை சோம்பல் செய்வாள், அவள் தொழுகை கலா செய்து விடுவாள் என்று தாயார் கூறினார். அல்லாஹ் கடைசி மூசில் இருக்கு வரை தொழுகை பேர்ந்தலாக தொழுகக்கூடிய நசீபை நாம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ்.